தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றம் கோயில் விவகாரம் தொடர்பாக தற்போது இந்து முன்னணி அமைப்பு போராட்டம் நடத்துவதற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி வழங்கியிருக்கிறது. மதுரை அருகே பழங்காநத்தத்தில் இன்று மாலை அமைதியான முறையில் போராட்டம் நடத்துவதற்கான அனுமதியை நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், விவரங்களை பதிவு செய்யலாம். என்னென்ன நிபந்தனைகளை நீதிமன்றம் விதித்திருக்கிறது? பாலவேல், அதாவது திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக மலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை எதிர்த்து இந்து முன்னணி சார்பில் இன்று மாலை திருப்பரங்குன்றத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரியிருந்தனர். இந்த நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே பிரச்சனை ஏற்படும் என்ற சூழலில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க கோரி இந்து முன்னணி சார்பில் இன்று மனு தாக்கல் செய்யப்பட்டு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் பூர்ணிமா அமர்வு இந்த வழக்கை விசாரித்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி தற்பொழுது என்ன உத்தரவு பிறப்பித்துள்ளார் என்றால், பேச்சுரிமை மற்றும் கருத்து சுதந்திரம் என்பது முக்கியம். அது எனவே இன்று மாலை மதுரை அந்த திருப்பரங்குன்றத்தில் நடத்த வேண்டாம், பக்தர்கள் இருப்பதால் மதுரை பழங்காநத்தத்தில் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை ஆர்ப்பாட்டம் நிபந்தனையுடன் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி வழங்கி உத்தரவிட்டனர். மேலும் அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது எந்த மதம் மற்றும் தனிநபர்களை கொச்சைப்படுத்தும் வகையில் பேசக்கூடாது, கலவரத்தை தூண்டும் வகையில் பேசக்கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகளையும் விதித்தனர். ஒரே ஒரு மைக்ரோபோனை பயன்படுத்திக் கொண்டு ஆர்ப்பாட்டத்தை நடத்தலாம் என்றும் உத்தரவிட்டுள்ளனர். எதற்காக என்றால், இந்த திருப்பரங்குன்றம் மலையில் அந்த ஆடு கோழி பலியிடுவதற்கு எதிர்த்தும் அங்குள்ள ஆக்கிரமிப்பு அகற்ற கோரியும் இந்து முன்னணி சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரியிருந்தனர். இந்த சூழலில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தினால் இரு தரப்பினருக்கும் இடையே பிரச்சனை ஏற்படும். மேலும் அங்கு தற்பொழுது வெப்ப திருவிழா நடைபெறுவதால் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுத்து உத்தரவிட்டிருந்தனர். இந்த சூழலில் இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் பூர்ணிமா அமர்வு இருதரப்பு வாதங்களையும் கேட்டிருந்த பிறகு இன்று மாலை திருப்பரங்குன்றத்தில் நடத்த இருந்த அந்த ஆர்ப்பாட்டம் பழங்காநத்தத்தில் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை நடைபெறுவதற்கு அனுமதி வழங்கி உத்தரவிட்டார். மேலும் தேவையான போலீஸ் பாதுகாப்பு வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். அந்த ஆர்ப்பாட்டத்தில் எந்த விதமான மதத்திற்கு எதிராகவோ தனிநபருக்கு எதிராகவோ கோஷங்கள் எழுப்பக்கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளார். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.